சனாதன தர்மம். மகாபாரதம். கடவுளால் உந்தப்பட்டே அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். லேசான வைக்கோல் பலமான காற்றை நம்பியிருப்பது போல அனைத்து உயிர்களும் கடவுளையே நம்பியிருக்கின்றன. இதுதான் கடவுள் என்று யாராலும் சொல்ல முடியாவிட்டாலும் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இருக்கும் கடவுள் அண்டத்தில் நகர்ந்து நல்லது கெட்டதை செய்து வருகிறார். இந்த நமது உடலை ஆயுதமாக கொண்டு தலைவர்களுக்கு தலைவனான கடவுள் நன்மை மற்றும் தீமையின் பலன்களை பறைக்கிறான். கடவுளால் பரப்பப்பட்டிருக்கும் மாயையின் சக்தியை பாரும். கடவுள் தனது மாயையால் குழப்புவதன் மூலமாக உயிர்களை தங்கள் நண்பர்களையே கொல்ல வைக்கிறான். உண்மையை அறிந்த முனிவர்கள் அவற்றை வித்தியாசமாக காண்கிறார்கள். அவை அவர்களுக்கு சூரிய ஒளியைப் போல வேறு ஒளியில் தெரிகின்றன. சாதாரண மனிதர்கள் இவ்வுலகத்தை வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். இங்கு படைப்பிலும் அழிப்பிலும் வேறு வேறு செயல் வகைகளை கைக்கொண்டு அனைத்தையும் செய்பவன் இறைவனே ஆவான். ஓ யுதிஷ்டிரரே, சுயம்புவான பெரும் தகப்பன் பிரம்மா, அந்த பெரும் தெய்வம், ஒரு மரத்தின் மந்தமான உணர்வற்ற பகுதியை மரத்தை வைத்தே உடைப்பது போலவும், கல்லை கல்லால் உடைப்பது போலவும், இரும்பை இரும்பால் உடைப்பது போலவும் தான் படைத்த உயிரை கொண்டே பிற உயிர்களையும் கொள்கிறான். அந்த தலைவர்களுக்கு தலைவனான பிரம்மன் தன் சித்தத்தின்படி உயிரினங்களை உற்பத்தி செய்து அவற்றை அழித்து ஒரு குழந்தை களிமண் பொம்மையுடன் விளையாடுவது போல தான் படைத்த உயிரினங்களுடன் விளையாடுகிறான். ஓ மன்னா, கடவுள் தான் படைத்த உயிரினங்களுடன் ஒரு தந்தையைப் போலவோ அல்லது ஒரு தாயைப் போலவோ நடந்து கொள்கிறான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு தீய மனிதனைப் போல அவன் தான் படைத்தவை மீது கோபம் கொண்டவனாகவே இருக்கிறான். மேன்மையான நன்னடத்தை உள்ள எளிமையான மனிதர்கள் துன்புற்று பாவிகள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் வருத்தமடைகிறேன்.